உள்ள இலக்கியங்களை பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் என்று பொதுவாக வகைப்படுத்துதல் மரபு. சிற்றிலக்கியம் அப்படின்னா சிறிய இலக்கியம் அப்படின்னு பொருள்படும். சிற்றிலக்கியம் அளவில் சுருங்கியதாக அமைவது. பாடல் அல்லது அடிகளின் எண்ணிக்கை அளவில் குறைவாக இருப்பதை தான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அகப்பொருள் அல்லது புறப்பொருள்ல ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக அமையும். பாடப்பெறும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்க்கையில ஒரு சிறு பகுதியை மட்டுமே எடுத்து விளக்குவதாக இருக்கும். இப்ப சான்றாக உலா இலக்கியம் தலைவன் உலா வரும் காட்சியை மட்டுமே சிறப்பித்து பாடப்பட்டதா இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சிற்றிலக்கியம். அதாவது தலைமக்களுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதியை மட்டுமே எடுத்து சொல்றதாக இருக்கும். அறம்